ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விழிப்புணர்வு பெற்றவன் எது தனக்கு தெரிந்ததோ அதையே தன்னிலை அறியையும் தவமாக்குகின்றான் என்பதை நீ அறிந்து கொள். ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கு இருக்கின்றது என்று தெரியுமா? நீங்கள் எந்த இடத்தில் ஓட்டத்தை துவங்கினீர்களோ அங்கே அது மறைபொருளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை அதை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டிவிடும். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உனது உடல், உனது மனம், உனது புத்தி எப்படி இயங்குகின்றது? அது நலமாக இயங்குகின்றதா? இந்த கணம் நாம் உயிர்ப்புடன் குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது மிகவுமே அவசியமாகின்றது. அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித எந்திரத்துக்கு மட்டுமே உண்டு. எனக்கு நேரமே இல்லை, இத்தனையும் படிப்பதற்கு பொறுமையும் இல்லை, இதனை கேட்பதற்கு எனக்கு டயமே இல்லை என்று நழுவிச் செல்வதுதான் நிறைய பேர். இப்படி நாம் நழுவிச் செல்லும் மனநிலை எழுந்தால் நாம் நமது ஆத்ம சக்தியின் அளப்பை தவறவிட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். படிக்கும்போது நீங்கள் படிப்பதில்லை, ஐம்புலன்களையும் ஒடுக்கி உங்கள் ஆத்மா படித்து கொண்டிருக்கிறது. நமது உடலை வளர்த்த உணவிடுவது போல் ஆத்மாவை எழுப்ப இறைவனின் வார்த்தைகளை படிப்பதும் உள்வாங்குவதும் அடிப்படையான தன்மை. இறையின் அதிர்வு கணங்களாக வெளிவர இலைவெளியை உருவாக்கும் அஸ்திரம் இது. ஆகவே இறை அதிர்வு வாசகங்களை படியுங்கள், கேளுங்கள், உணருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் செய்து கொண்டு அதை உனக்குள்ளே கொண்டு வந்து விடுங்கள். அனுபூதி அடைய முயற்சி செய்யுங்கள். ஆகவே அனைத்துமே நம்மிடம் என்பதை உணர்ந்து நம்மை நாமே சுய பரிசோதனையை மேற்கொண்டு வாழ்வில் உயரிய நிலையை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய நல்ல மனதிற்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது. நீ இதுவரை காத்திருந்த காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நீ கேட்கப் போகின்றாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நீ கண்டுவிட்டாய் என்றால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறையாவது பார்த்துவிட்டு போ. உன் வீட்டு வாசலில் நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாகவே நடக்கும். தடைகள் எல்லாமே அகன்றுவிடும். உனக்கு பல வழிகள் உனக்கு கண்பட தெரிந்து கொண்டே இருக்கும். எதிர்மறை சக்திகள் எல்லாம் தலை தெரித்து ஓடிவிடும். பயப்படாதே, கவலைப்படாதே, சந்தோஷமாகவே இரு. உனக்கான ஒரு நல்ல செய்தி தெற்கு திசையிலிருந்து உனக்கு தேடி வரும். நீ கேட்ட உதவியும் அந்த தெற்கு திசையிலிருந்தான் உனக்கு வரும். அதிலிருந்து உனக்கு வெற்றி செய்தியும் ஒன்று நான் கூடவே அனுப்பித்திருக்கின்றேன். தெற்கு திசையிலிருந்து வரும் உதவியை தாமதமின்றி உடனே நீ பெற்றுக்கொள். உன் வாழ்வில் பல நன்மைகள் அங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது. சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும்.